விபத்தின் காரணம். சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து மலர்ந்தன. இது என்ன அப்பா? இது கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்வார்கள்? ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய். முக்கியமாக வேஷம் போட்டுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சத்ருக்களை பற்றிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்ற சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டாள். இப்போது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக் கொண்டீர்கள்? நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல் பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள். சந்தேகமில்லை குந்தவி, நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய். உன்னால் நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன அப்பா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாது தான். அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்தின வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வரச் சொன்னாயா? ஆமாம் சொன்னேன். அது குற்றமா? அவனிடம் நீ யார் என்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா? உண்மைதான். அதனால் என்ன? அதனால் தான் ஆபத்து வந்தது. அந்த ரத்தின வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லி இருக்கிறார்கள். அவன் இதில் ஏதோ அபாயம் இருக்கிறதென்று மிரண்டு போய்விட்டான். மிரண்டு அன்றிரவே உறையூருக்கு குறுக்கு காட்டு பாதை வழியாக கிளம்பி போனான். உறையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் தொனித்தது. இல்லையப்பா, ரத்தின வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன். அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே. அந்த ரத்தின வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம். அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம். குந்தவி ஏதோ சொல்ல வாயெடுத்தவள் பல்லை கடித்து கொண்டு மௌனமானாள். அந்த ரத்தின வியாபாரி உண்மையில் விக்கிரமன் தானோ என்று அவள் மனதில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிற்று. அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள். தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாதென்று தீர்மானித்து கொண்டாள். என்ன அம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். ஒன்றுமில்லை அப்பா, பழைய ஞாபகங்கள் வந்தன. உறையூருக்கு முன் தடவை நாம் போயிருந்ததை நினைத்து கொண்டேன். இருக்கட்டும் அப்பா, அப்புறம் அந்த ரத்தின வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள். காட்டுப்பாதையில் இரவில் போகும்போது அவனை திடீரென்று 4 பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள். ஆனால் அந்த ரத்தின வியாபாரி லேசுப்பட்டவன் அல்ல. 3 பேரை அவனே தீர்த்து விட்டான். 4வது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளை சுட்டி காட்டினார். மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும் நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி. இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாக செய்ய முடியுமா குழந்தாய்? ரொம்ப தற்பெருமை அடித்து கொள்ளாதீர்கள். நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்னும் கீர்த்தி என்ன ஆயிற்று? காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரியை தாக்குவது என்றால், நானும் உன்னை போல்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை. பின்னே யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள்? திருட்டையும் வழிப்பறியையும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய். என்ன அப்பா, அந்த ரத்தின வியாபாரியை நன்றாய் பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன். அவனை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? குந்தவி மென்று விழுங்கி கொண்டு ஒன்றும் தோன்றவில்லையே என்றாள். அவள் முகத்தில் ராஜகலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது குந்தவிக்கு அவர் விக்கிரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே, நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜலட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார். ஐயோ என்று அலறினாள் குந்தவி.
அப்பா, நமது நாட்டில் இன்னுமா இந்த பயங்கரம் என்று கேட்டாள். ஆமாம் குழந்தாய், இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்கு முயன்றுதான் வருகிறேன். இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் வேரை கலைத்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது. பாவம், அந்த சாது ரத்தின வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே. நீங்கள் அச்சமயம் அங்கே போயிராவிட்டால் என்ன ஆகியிருக்கும்? அவன் அப்படி ஒன்றும் சாது இல்லை குந்தவி. அவனும் ஒரு திருடன் தான். அதனால்தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி. குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. நிஜமாகவா அப்பா? இந்த ரத்தினம் எல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததா என்று கேட்டாள். இல்லை குந்தவி, அவன் ரத்தினம் திருடவில்லை. வேறொரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான். நமது சிற்பிகள் சிலருக்கு ஆசை காட்டி அவன் வசிக்கும் தீவுக்கு அழைத்து கொண்டு போக முயன்றான். இது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய்? இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? தெரியும் அப்பா. ஆகையினால்தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளிப்படாதிருக்கும் பொருட்டு மூட்டை தூக்குவதற்கு ஒரு ஊமை குள்ளனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அவன் கபாலிகர்களின் ஆள் என்று. அது உண்மையாகிவிட்டது. குள்ளன் ரத்தின வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான். நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திராவிட்டால்... சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார். அப்புறம் என்ன நடந்தது அப்பா? ரத்தின வியாபாரி இப்போது எங்கே? சக்கரவர்த்தி பின்னர் நடந்ததை எல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே உறையூருக்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார். குந்தவி சற்று பொறுத்து, ரத்தின வியாபாரி தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டாள். அவனுக்கு தெரியாது. ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி. ஒன்றுமில்லை, வேஷம் எவ்வளவு தூரம் பலித்தது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். பிறகு குந்தவி, அப்பா, ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்றாள். என்ன அம்மா? அண்ணா உறையூரே பார்த்ததில்லை அல்லவா? நானும் அவனும் உறையூருக்கு போக எண்ணி இருக்கிறோம். ஆஹா, ஆனந்தமாய் போய்விட்டு வாருங்கள். உறையூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன். அவன் எங்கே வந்தான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லி இருந்தோம். என்னத்திற்காக என்று சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டார். அச்சுதவர்மர் தமக்கு தேகம் மெலிந்து விட்டதென்றும் ராஜ்ய காரியங்களை கவனிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதன் மேல் அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான். ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று குந்தவி யாழை எடுத்து சோகம் பொருந்திய இசையை எழுப்பலானாள். காட்டாற்று வெள்ளம். சென்ற அத்தியாயங்களின் சம்பவங்களும் சம்பாஷணைகளும் வாசகர்களில் சிலருக்கு விசித்திரமாய் தோன்றுவதுடன் சில விஷயங்கள் விளங்காமலும் இருக்கலாம். நரபலியாவது மண்டையோடாவது இதென்ன அருவருப்பான விஷயம் என்று தோன்றலாம். ஆனால் நமது தமிழகத்தின் அந்த காலத்து சரித்திரத்தை ஆராய்ந்தவர்களுக்கு வியப்பு ஒன்றும் இராது. அருவருப்பாய் இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? மகேந்திர பல்லவர் காலத்திலும் நரசிம்மவர்மரின் காலத்திலும் தமிழ்நாட்டில் சைவமும் வைஷ்ணவமும் தழைத்து வளர்ந்தன. இவ்விரண்டு சமயங்களும் அன்பையும் ஜீவ காருண்யத்தையும் அடிப்படையாக கொண்டவை. அப்போது தேய்ந்து போய் கொண்டிருந்த ஜைன பௌத்த சமயங்களின் நல்ல அம்சங்களை எல்லாம் சைவ வைஷ்ணவ மதங்களில் ஏற்கப்பட்டிருந்தன. அவற்றுடன் சிவபக்தியும் கண்ணன் காதலும் சேர்ந்து தமிழ்நாட்டை தெய்வ திருநாடாக செய்து வைத்தன. அப்பர், சம்பந்தர் முதலிய சைவ சமய குரவர்களும் வைஷ்ணவ ஆழ்வார்களும் தெய்வீகமான பாடல்களை பாடி நாடெங்கும் பக்தி மதத்தை பரப்பி வந்தார்கள். சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் அற்புத சிற்ப கனவுகளைப் போல் தோன்றி வளர்ந்து வந்தன. ஒரு புறம் இப்படிப்பட்ட அன்பு மதங்கள் பெரும்பாலான ஜனங்களிடையே பரவி வருகையில், மிகச் சிலரான மக்களிடையே நரபலியை தூண்டும் பயங்கரமான
கபாலிகம், சாக்தம், பைரவம் என்னும் மதங்கள் எப்படியோ ரகசியமாக வேரூன்றி வந்தன. இந்த மதங்களை ஆரம்பித்தவர்கள் மிதமிஞ்சிய மூடபக்தியை வளர்த்தார்கள். மூடபக்தி காரணமாக அவர்கள் காளி கோயில்களிலும் துர்க்கை கோயில்களிலும் தங்களுடைய சிரங்களை தாங்களே அனாயசமாக வெட்டி எறிந்து கொண்டார்கள். இப்படி தங்களை தாங்களே பலி கொடுத்து கொள்வதால் அடுத்த ஜன்மத்தில் மகத்தான பலன்களை அடையலாம் என்று நம்பினார்கள். இம்மாதிரி நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கு பூசாரிகளும் இருந்தார்கள். ஆங்காங்கு அடர்ந்த காடுகளிலும் மனிதர்கள் எளிதில் புக முடியாத மலை பிராந்தியங்களிலும் காளி கோயில்களையும் துர்க்கை கோயில்களையும் இவர்கள் நிறுவினார்கள். மகேந்திர பல்லவரின் காலத்தில் வடக்கே வாதாபியிலிருந்து புலிகேசி என்பவன் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தபோது அவனுடைய சைன்யங்களுடனே மேற்கூறிய பயங்கர மதங்களும் தமிழ்நாட்டில் புகுந்தன. பிறகு புலிகேசி திரும்பி போன அடியோடு ஒரு முறையும் நரசிம்ம பல்லவர் வாதாபிக்கு படையெடுத்து சென்ற காலத்தில் ஒரு முறையும் தமிழகத்தில் கொடும் பஞ்சங்கள் தோன்றி ஜனங்களை வருத்தின. இந்த காலங்களில் மேற்கூறிய நரபலி மதங்கள் அதிகமாக வளர்ந்தன. இந்த மூட மதங்களை வேரோடு களைவதற்கு நரசிம்ம சக்கரவர்த்தி பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார். குருட்டு மத நம்பிக்கையை ஒழிப்பதற்கு தண்டோ பாயம் மட்டும் பயன்படாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது. தங்களுடைய கழுத்தை தாங்களே வெட்டி கொள்ள சித்தமாய் இருப்பவர்களை எந்த விதத்தில் தண்டிக்க முடியும்? ஆகையால் தான் அவர் சென்ற 2 வருஷமாக தமது மூத்த குமாரனிடம் ராஜ்யபாரத்தை ஒப்புவித்துவிட்டு தாம் மாறுவேடம் பூண்டு நாடெங்கும் சஞ்சரித்து மேற்படி மதங்கள் எவ்வளவு தூரம் பரவி இருக்கின்றன, எங்கெங்கே அந்த மதங்களுக்கு வேர் இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருந்தார். இதனாலே தான் விக்கிரமனுக்கு நேர்வதற்கிருந்த பேராபத்திலிருந்து அவனை சக்கரவர்த்தி காப்பாற்றுவதும் சாத்தியமாயிற்று. ஆனால் விக்கிரமனோ தனக்கு நேர இருந்த அபாயம் எப்படிப்பட்டதென்பதை அறிந்து கொள்ளவில்லை. தன்னை திருடர்கள் தாக்கியதாகவே அவன் எண்ணியிருந்தான். ஒற்றர் தலைவனிடம் விடை பெற்று அவனுடைய குதிரை மீது ஏறி சென்ற விக்கிரமனுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலைமேல் அலையெறிந்து கொந்தளித்து கொண்டிருந்தன. அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் முதன்மையாக இருந்தது. ஒற்றர் தலைவனின் உயர்ந்த ஜாதி குதிரை எவ்வளவோ விரைவாக சென்றும் அவனுடைய உள்ளத்தின் வேகம் காரணமாக குதிரை இன்னும் வேகமாய் போகக்கூடாதா என்று தோன்றியது. பிறகு அந்த ஒற்றர் தலைவனின் கம்பீர தோற்றமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி வந்தது. அவன் தனக்கு செய்த உதவியை நினைத்த போது அளவில்லாத நன்றி உணர்ச்சி கொண்டான். இடையிடையே ஒரு சந்தேகமும் உதித்தது. அவ்வளவு அறிவு கூர்மையுடைய ஒற்றர் தலைவன் தன்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பானா? ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தன்னை அகப்படுத்துவதற்காக இப்படி குதிரையை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ? பின்னும் ஒற்றர் தலைவன் கூறிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் இளம் பிராயத்து காதற் கதை அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்தது. காட்டின் மத்தியில் இருந்த சிற்பியின் வீட்டில் சிவகாமி நடனமாடுவதும் அதை பார்த்து பார்த்து சிற்பி சிலை அமைப்பதும் இதையெல்லாம் நரசிம்மவர்மர் பார்த்து கழித்து கொண்டிருப்பதுமான மானசீக காட்சியில் அவன் அடிக்கடி தன்னை மறந்தான். இவ்வளவுக்கும் நடுவில் பல்லக்கில் இருந்தபடி தன்னை ஆர்வம் ததும்பிய பெரிய கண்களால் விழுங்கி விடுபவள் போல் பார்த்த பெண்ணின் பொன்னொளிர் முகமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவ்வளவு அழகு ததும்பும் முகத்தை உடையவளின் நெஞ்சில் வஞ்சனை இருக்க முடியுமா? ஒரு நாளும் இராது. ஆனால் அவள் யார்? சக்கரவர்த்தியின் மகளா அல்லது தோழி பெண்ணா? இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டும் இடையிடையே ஊர் கண்ட இடங்களில் இது சரியான வழிதானா என்று கேட்டுக்கொண்டும் விக்கிரமன் போய்க் கொண்டிருந்தான். ஒற்றர் தலைவன் கூறியபடியே குதிரை தானாகவே சரியான உறையூர் பாதையில் போய்க் கொண்டிருந்தது. அவனுக்கு மிகுந்த வியப்புடன் மகிழ்ச்சியும் அளித்தது. இதனால் ஒற்றர் தலைவனிடம் அவனுடைய நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமாயின. அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பதை நினைத்து இரவிலே பிரயாணம் செய்யக்கூடாதென்றும் இருட்டுகிற சமயத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்து சத்திரத்தில் தங்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டே சென்றான். ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு ஒரு பெரிய தடங்கல் ஏற்பட்டுவிட்டது.
திடீரென்று கிழக்கே வானம் கருத்தது. கருமேகங்கள் குமிறிக்கொண்டு மேலே வந்தன. குளிர்ந்த காற்று புழுதியை அள்ளி வீசிக்கொண்டு அடித்தது. தூரத்தில் மழை பெய்து தரை நனைந்ததினால் கிளம்பிய மனம் பரவி வந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் மழையே வந்துவிட்டது. அற்ப சொற்பமாக வரவில்லை. இடியும் மின்னலுமாய் நாலு புறமும் இருண்டு கொண்டு வந்து சோ என்று சோனாமாரியாக பொழிந்தது. வானம் திடீரென்று பொத்துக்கொண்டு வெகுநாள் தேக்கி வைத்திருந்த ஜலத்தை எல்லாம் தொபதொபவென்று பூமியில் கொட்டுவது போல் இருந்தது. சொட்ட நனைந்து குளிரால் நடுங்கிய விக்கிரமன் ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஒதுங்கி நின்று பார்த்தான். மழை நிற்கும் வழியாய் இல்லை. நேரமாக ஆக இரவு நெருங்கி கொண்டிருந்தது. இந்த கனமழையோடு இரவின் அந்தகாரம் சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டியதில்லை. எனவே எப்படியாவது மேலே போக வேண்டியது தான் என்றும் கிராமம் அல்லது கோவில் ஏதாவது தென்பட்டதும் அங்கே தங்கிவிடலாம் என்றும் எண்ணி விக்கிரமன் குதிரையை மேலே செலுத்தினான். சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு காட்டாற்று குறுக்கிட்டது. பார்க்கும்போது தண்ணீர் முழங்கால் அளவுதான் இருக்கும் என்று தோன்றியது. காட்டாற்றில் மலமளவென்று வெள்ளம் பெருகிவிடுமாதலால் சீக்கிரம் அதை தாண்டி விடுவதே நல்லது என்று நினைத்து விக்கிரமன் குதிரையை ஆற்றில் இறக்கினான். கொஞ்ச தூரம் போனதும் பிரவாகத்தின் வேகம் அதிகரித்தது. குதிரை வெள்ளத்தின் குறுக்கே போக முடியாமல் நீரோட்டத்துடன் போக தொடங்கியது. பிரவாகமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகி கொண்டிருந்தது. முன்னால் போகலாமா பின்னால் திரும்பி கரையேறி விடலாமா என்று விக்கிரமன் சிந்தித்து கொண்டிருக்கையிலேயே குதிரை பிரவாகத்தில் நீந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இனி குதிரைக்கும் ஆபத்து என்று எண்ணமிட்டவனாய் விக்கிரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான். பழகிய குரல். குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்கிரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான். படிவேகமாக உருண்டு புரண்டு அலை எறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்து கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்த தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது. அக்கரையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓ என்ற இரைச்சலுடனும் அந்த வெள்ளம் அலைமோதி கொண்டு வந்தது. விக்கிரமனுடைய கைகள் களைப்படைய தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்து விட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது? என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாச கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவை போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தார். தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது? இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தோம்? ஐயோ, அம்மாவை பார்க்காமலே அல்லவா போகிறோம். ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை. ஆகா, திரும்பும் காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாலை கண்டுபிடித்து அவள் யாராயிருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வர சம்மதமாய் என்று கேட்க எண்ணியிருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள்? ஆஹா, கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம்? விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே, அது என்ன? பெரிய மரம் ஒன்றை
வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. நல்ல வேளை, அதை பிடித்து கொள்ளலாம். ஐயோ, மரம் அதோ போய்விட்டதே. இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை. விக்கிரமனுடைய கண்கள் இருண்டன. மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம் பிரயாயத்தில் காவேரியில் நீந்த கற்றுக்கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்து விடுவதுண்டு. அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றி இருக்கிறான். அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? ஒருவேளை பொன்னன் தானோ? அம்மா, அம்மா! விக்கிரமனை ஒரு பெரிய அலை மோதியிற்று. அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, பாதாள உலகத்திலிருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல்தான் இது. உண்மையாக நடப்பது தானா? கனவில்லையா? பிரம்மை இல்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும், நீந்தி கை கலைத்து நீரில் மூழ்கியதும் விக்கிரமனுக்கு நினைவு வந்தன. ஒருவேளை இது மரணத்திற்கு பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ? இதுவரையில் விக்கிரமனுடைய கண்கள் மூடியிருந்தன. இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் முழுகி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. போதாதற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா? இது எல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்கிரமன். மகாராஜா, நானும் அதையே தான் கேட்க இருந்தேன். நிஜமாக நீங்கள் தானா அல்லது அல்லது இது கனவா, பிரம்மையா? நிஜமாக விக்கிரம மகாராஜாவையா நான் வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன்? உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள் தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. ஆஹா, வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாலானால். ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மடியின் மீது விக்கிரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறு தூறல் போட்டு கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடை வீசியிற்று. இரவு சமீபித்து கொண்டிருந்தபடியால் நாலாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்கிரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். பொன்னா, நான் தான், விக்கிரமன் தான். ஒரு அதிசயத்தை கேள். வெள்ளத்தில் முழுகும் போது நான் என்ன நினைத்து கொண்டேன் தெரியுமா? கடைசியாக உன்னைத்தான் நினைத்து கொண்டேன். காவேரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட போது என் கை சளைத்து தண்ணீரில் முழுக போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றி விட்டிருக்கிறாய். அது எனக்கு நினைவு வந்தது. இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன். கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன். ஒருவேளை நீதானோ என்றும் எண்ணினேன். இருக்காது, இது பிரம்மை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன். நிஜமாக நீயாகவே இருந்து விட்டாயே. என்ன அற்புதம்! அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான். எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாய் இருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டி காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது. பெருமழை பிடித்து கொண்டபோது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கியிருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன். அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மலமளவென்று இறங்கிவிட்டீர்கள். ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன். மகாராஜா, அந்த சமயம் சொல்ல வெட்கமாய் இருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியிற்று.
அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியிற்று. பொன்னா, அதை ஏன் இப்போது நினைக்கிறாய்? நமது குலதெய்வமான முருக கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜா தான் தோன்றா துணையாயிருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார். இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்கிரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்களை கைகளால் பொத்திக்கொண்டு விம்மத் தொடங்கினான். இதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்ச துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம். ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்து விட்டது? மகாராணி இறந்து விட்டாரா என்று பதபதைப்புடன் கேட்டான். அப்போது பொன்னன், இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. அதெப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாயிருந்தாய்? மகாராஜா, எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வலுக்கும் போல் இருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. அதோ அந்த மண்டபத்துக்கு போகலாம் வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கிவிட்டது. இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள். சூரிய கிரகணம். விக்கிரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. இம்மாதிரி ஜன சஞ்சரமில்லாத இடங்களில் வழிபோக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றிற்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயர் வழங்கி வந்தது. மண்டபத்துக்கு வெளிப்புறம் இருந்த திண்ணையில் விக்கிரமனை இருக்கச் செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான். விக்கிரமன் அவற்றை உடுத்தி கொண்டான். அந்த மழைக்கால இருட்டில் இனி வழி நடப்பது அசாத்தியமாதலால் அன்றிரவை அந்த மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள். பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான். விக்கிரமன் தேச பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பல் ஏறி சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும் பாரமாய் இருந்தது. மீண்டும் தன் புதல்வனை ஒரு முறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பிறகு புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாய் இருந்தது. இச்சமயத்தில்தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்ம பத்தினியுடன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு உறையூருக்கு வந்தார். அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேறுதல் கூறினார்கள். அருள்மொழி அவர்களுடன் தானும் ஸ்தல யாத்திரை வருவதாக சொல்லவே அவளையும் அழைத்து கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள். காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக தமிழகத்திலுள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள். 2 வருஷ காலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷம் தை மாதத்து அமாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். சென்ற வருஷம் தை அமாவாசையில் மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது. அதனுடன் அன்று சூரிய கிரகணம் சம்பூரண கிரகணம் பிடிப்பதுமாயிருந்தது. இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரள் திரளாக வந்தார்கள். பொன்னனும் வள்ளியும் கூட உறையூரிலிருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தனர். உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கும் பிடிக்காமற் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒருவேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது. திருச்செங்காட்டங்குடியிலேயே அருள்மொழி தேவியை அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவெண்காட்டு நங்கை அருள்மொழி ராணி
பொன்னன், வள்ளி எல்லாருமாக காவேரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள். சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரள் கூடியிருந்தது. உலகத்திலுள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து விட்டார்களோ என்று தோன்றியிற்று. ஜன சமுத்திரத்தை கண்ட உற்சாகத்தினால் ஜல சமுத்திரமும் பொங்கி கொந்தளித்து கொண்டிருந்தது. சமுத்திரம் பொங்கி காவிரி பூம்பட்டினத்தை கொள்ளை கொண்ட காலத்துக்கு பிறகு காவிரி நதியானது மணலை கொண்டு வந்து தள்ளி தள்ளி சமுத்திரத்தை அங்கே வெகு தூரத்துக்கு ஆழமில்லாமல் செய்திருந்தது. இதனால் சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். அலைகள் வரும்போது ஜலத்தில் மூழ்கியும் அலைகள் தாண்டியவுடன் மேலே கிளம்பியும் இவ்வாறு அநேகர் சமுத்திர ஸ்தானத்தின் குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டே புண்ணியமும் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜன கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள், அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்நானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கி சென்றார்கள். அப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது. கிரகணம் முற்ற முற்ற வெளிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன. பட்ட பகலில் மேகமில்லாத துல்லிய ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்றி இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்களும் மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித அச்சம் உண்டாயிற்று. அப்போது இயற்கையிலேயே தெய்வ பக்தி உள்ளவர்கள் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எண்ணி பரவசம் அடைந்தார்கள். பரஞ்சோதி அடிகள் அத்தகைய நிலையைத்தான் அடைந்திருந்தார். ராணி அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். வள்ளி சமுத்திரத்தையே அன்று வரையில் பார்த்தவள் இல்லை. ஆகையால் அவள் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. அவளை அலை அடித்து கொண்டு போகா வண்ணம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். வள்ளி பொன்னனிடம், எனக்கு பயமாய் இருக்கிறதே, கரைக்கு போகலாமா என்றாள். இவ்வளவு தானா உன் தைரியம் என்று பொன்னன் அவளிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த அதிசயமான துயர சம்பவம், யாரும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தாள். குழந்தாய் விக்கிரமா, இதோ வந்துவிட்டேன் என்று கூவினாள். ராணியின் அந்த அலறும் குரல் ஒலி அலைகளின் பேரிரைச்சலை எல்லாம் அடக்கி கொண்டு மேலெழுந்து பொன்னன், வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது. அந்த அலறல் ஒலி கேட்டது ஒரு கணம். மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கி கடலிலே பாய்ந்தாள். ஒரு பேரலை வந்து மோதி அவளை மூழ்கடித்தது. பொன்னனும் வள்ளியும் ஓவென்று கதறினார்கள். தியானத்திலிருந்து கண் விழித்த பரஞ்சோதி அடிகள், என்ன என்ன என்றார். பொன்னன், ஐயோ மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான். உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி, நீங்கள் உடனே கரையேறி விடுங்கள் என்றார். அச்சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூரணமாயிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. இருட்டினால் கலவரமடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா, அம்மா, மகனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின. பக்தர்களுடைய பரவச குரலில் ஹரஹர சம்போ என்னும் கோஷங்களும் எழுந்தன. அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடி கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள். கபால பைரவர். அருள்மொழி தேவி, குழந்தாய் விக்கிரமா, இதோ வந்துவிட்டேன் என்று அலறிக்கொண்டு அலைக்கடலிலே பாய்ந்தாள் என்ற விவரத்தை கேட்டபோது விக்கிரமனுடைய கண்களில் நீர் ததும்பி வழிய ஆரம்பித்து விட்டது. அச்சமயம் கடல்களுக்கு அப்பால் எங்கேயோ தான் இருக்கும் விஷயம் தன் தாயின் நினைவுக்கு வந்து அதன் பயனாகத்தான் அப்படி அவள் வெறிகொண்டு பாய்ந்திருக்க வேண்டும் என்று விக்கிரமன் எண்ணினான். பொன்னன் தானும் பரஞ்சோதி அடிகளும் தேவியை தேடியதை பற்றி சொல்லி வந்த போது விக்கிரமன், பொன்னா சீக்கிரம் சொல்லேன், மகாராணி அகப்பட்டாரா என்று கதறினான். இல்லையே மகாராஜா, அகப்படத்தானே இல்லை, அப்புறம் மகாராணியை தரிசிப்பதற்கு இந்த பாழும் கண்கள் கொடுத்து வைக்கவில்லையே என்று பொன்னனும் கண்ணீர் விட்டான். பின்னே மகாராணி உயிரோடு தான் இருக்கிறார் என்று சற்று முன்பு சொன்னாயே, எனக்கு ஆறுதலுக்காக சொன்னாயா? ஐயோ, இந்த செய்தியை கேட்கவா நான் கப்பலேறி கடல் கடந்து வந்தேன் என்று விக்கிரமன் புலம்பினான்.
அப்போது பொன்னன், பொறுங்கள் மகாராஜா, குறையையும் கேளுங்கள். மகாராணி உயிரோடு தான் இருக்கிறார், சந்தேகமில்லை. அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள், இனிமேல் என்ன கவலை என்றான் பொன்னன். பிறகு நடந்த சம்பவங்களையும் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறலுற்றான். அலைகளுக்கு மத்தியில் அடர்ந்த இருளில் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை வெகுநேரம் தேடினார்கள். மகாராணி அகப்படவில்லை. பொன்னா, தேவியை சமுத்திரராஜன் கொண்டு போய் விட்டான் என்று பரஞ்சோதி அடிகள் துக்கம் ததும்பும் குரலில் கூறினார். பொன்னன் ஓவென்று அழுதான். இனிமேல் ஒருவேளை அகப்பட்டாலும் உயிரற்ற உடல்தான் அகப்படும் என்று 2 பேருடைய மனத்திலும் பட்டுவிட்டது. உயிரற்ற உடலை அலைகளே கரையில் கொண்டு வந்து தள்ளிவிடும். இனியும் தேடுவதில் ஒரு உபயோகமும் இல்லை. இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு 2 பேரும் கரையேறினார்கள். அவர்கள் கரைக்கு வந்த சமயத்தில் கிரகணம் விட ஆரம்பித்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தகாரத்தை அகற்றி கொண்டு சூரியனுடைய ஒளி நாலா திக்கிலும் ஸ்தாபித்து வந்தது. மாரி காலத்து மாலை வேளையை போல் தோன்றிய அச்சமயத்தில் பரஞ்சோதியாரும் பொன்னனும் கரையேறிய போது அங்கே வெடவெடவென்று குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்ற பரஞ்சோதியாரின் பத்தினியும் வள்ளியும் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கூவினார்கள். அவர்கள் விரைவில் அருகில் நெருங்கியதும் யாரோ ஒரு ஒற்றை கை மனிதன் அப்போதுதான் கடலில் இருந்து கரையேறியதாகவும் அவன் அந்த ஒற்றை கையினால் ஒரு ஸ்திரீயை தூக்கி கொண்டு போனதாகவும் மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அருள்மொழி ராணி மாதிரி இருந்ததென்றும் தாங்கள் கையை தட்டி கூச்சல் போட்டு கொண்டிருக்கும் போதே அம்மனிதன் ஜனக்கூட்டத்தில் சட்டென்று மறைந்து போய்விட்டதாகவும் சொன்னார்கள். ஒரே படபடப்புடன் பேசிய அவர்களிடமிருந்து மேற்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்வதற்கே சற்று நேரமாகிவிட்டது. முன்னால் அலைக்கடலில் அருள்மொழி ராணியை தேடிய பொன்னனும் பரஞ்சோதியாரும் இப்போது மறுபடியும் ஜனசமுத்திரத்தில் ராணியை தேட தொடங்கினார்கள். இதுவும் நிஷ்பலனே ஆயிற்று. மாநிலத்தில் உள்ள மாந்தர் யாவரும் திரண்டு வந்திருந்தது போல் தோன்றிய அந்த பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒற்றை கை மனிதனையும் அவர்கள் காணவில்லை. அவன் ஒரு கையினால் தூக்கி சென்ற அருள்மொழி ராணியையும் காணவில்லை. எவ்வளவோ தேடியும் அகப்படாமற் போகவே திருவெண்காட்டு நங்கையும் வள்ளியும் பார்த்ததாக சொன்னதிலேயே அவர்களுக்கு அவநம்பிக்கை உண்டாயிற்று. அது ஒருவேளை அவர்களுடைய பிரம்மையாய் இருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அம்மூதாட்டியும் வள்ளியுமே தாங்கள் நிச்சயமாய் பார்த்ததாக ஆணையிட்டு கூறினார்கள். மேற்கண்ட வரலாற்றை சொல்லி முடித்த பிறகு அருள்மொழி ராணி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று தான் நம்புவதற்கு காரணம் என்னவென்பதையும் பொன்னன் கூறினான். வள்ளியும் அவனும் சில தினங்கள் வரையில் திருச்செங்காட்டங்குடியில் இருந்து விட்டு அருள்மொழி ராணியை பற்றிய மர்மத்தை தெரிந்து கொள்ளாமலே திரும்பி உறையூர் சென்றார்கள். அங்கே போய் சில நாளைக்கெல்லாம் சிவனடியார் வந்து சேர்ந்தார். மகாராணியை பற்றிய வரலாற்றை கேட்டு அவர் பெருந்துயரம் அடைந்தார். ஒற்றை கை மனிதனை பற்றிய விவரம் அவருக்கு பெரும் வியப்பை அளித்தது. வள்ளியை திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகம் இருக்கும் விவரத்தை எல்லாம் சொல்லும்படி கேட்டார். கடைசியில் அவர், பொன்னா, வள்ளி சொல்லுவதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. ராணியை ஒற்றை கை மனிதன் தான் கொண்டு போயிருக்கிறான். ராணி உயிருடன் இருக்கிறாள் என்பதிலும் சந்தேகமில்லை. அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றார். பிறகு அவர், அந்த ஒற்றை கை மனிதன் யார் தெரியுமா என்று கேட்டார். தெரியாதே சுவாமி என்று பொன்னன் சொன்னபோது சிவனடியார், அவன்தான் கபாலருத்ர பைரவன், கபாலிக மத கூட்டத்தின் தலைமை பூசாரி. தமிழகத்தில் நரபலி என்னும் பயங்கரத்தை அவன் பரப்பிக்கொண்டு வருகிறான். அதை தடுப்பதற்காகத்தான் நான் பிரயாத்தனப்பட்டு கொண்டு வருகிறேன். எங்கேயோ ஒரு ரகசியமான இடத்தில் அவன் ரணபத்ர காளி கோயில் கட்டியிருக்கிறானாம். அந்த இடத்தை கண்டுபிடித்தோமானால் அங்கே அநேகமாக நமது ராணியை காணலாம் என்றார். இதை கேட்டு பொன்னன் நடுநடுங்கி போனான். ஐயோ, மகாராணியை ஒருவேளை காளிக்கு பலி கொடுத்திருந்தாள் என்று அலறினான். இல்லை பொன்னா, இல்லை. கேவலம் ஒரு பலிக்காக கபால பைரவன் இவ்வளவு சிரமம் உள்ள ஒரு காரியத்தில் தலையிட்டிருக்க மாட்டான்.
வேறு ஏதோ முக்கிய அந்தரங்க நோக்கம் இருக்கிறது. ஆகையால் ராணியை உயிரோடு பத்திரமாய் வைத்திருப்பான். ரணபத்திர காளி கோயில் இருக்கும் இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் சிவனடியார். இதன் மேல் பல்லவ சோழ நாடுகளை பொன்னனும் சிவனடியாரும் 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருவர் தேடுவது என்று தீர்மானித்து கொண்டார்கள். பொன்னன் வள்ளியை தன்னுடைய அத்தை வீட்டில் விட்டுவிட்டு சோழ நாடு முழுவதும் தேடி அலைந்தான். பிறகு காவிரியின் அக்கறைக்கு வந்து தேடத் தொடங்கினான். மாத கணக்காக தேடி அலைந்ததற்கு கடைசியாக 4 நாளைக்கு முன்புதான் பலன் கிடைத்தது. அந்த காட்டாற்றின் கரையோடு பொன்னன் மேற்கே 3-4 காத தூரம் போன பிறகு ஒரு பெரிய மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த மலை அடிவாரத்தில் வெகு தூரம் அடர்த்தியான காடு சூழ்ந்திருந்தது. அவன் வழி பிடித்து கொண்டு வந்த காட்டாற்றானது அந்த மலை உச்சியிலிருந்துதான் புறப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த மலை கொல்லிமலையின் ஒரு பகுதியாய் இருக்கலாம் என்றும் பொன்னன் யூகித்தான். அந்த வன பிரதேசத்தை பார்த்த உடனேயே இதற்குள் எங்கேயாவது ரணபத்ர காளியின் கோயில் இருக்க வேண்டும் என்றும் பொன்னனுக்கு தோன்றியது. அந்த மலைக்கு உட்புறத்தில் காட்டுமிராண்டி ஜனங்கள் வசிப்பதாக பொன்னன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்கள் சில சமயம் மலைக்கு வெளியில் வந்து நரபலி கொடுப்பதற்காக மனிதர்களை கொண்டு போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே பொன்னன் அந்த வன பிரதேசத்தில் நாலாபுரத்திலும் தேடி அலைய ஆரம்பித்தான். ஆனால் எந்த பக்கத்திலும் அதிக தூரம் காட்டுக்குள் புகுந்து போவதற்கு சாத்தியப்படவில்லை. கடைசியாக காட்டாற்று பெருகி வந்த வழியை பிடித்து கொண்டு போனான். போக போக ஆறானது குறுகி சிறு அருவியாய் ஆயிற்று. அந்த அருவியின் வழியாக மலைமேல் ஏறி செல்வது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. சில இடங்களில் பெரிய பெரிய பாறைகள் கிடந்தன. சில இடங்களில் ஆழமான மடுக்கள் இருந்தன. இன்னும் சில இடங்களில் முள்மரங்கள் அடர்த்தியாக படர்ந்து புகுந்து போக முடியாமல் செய்தன. வேறு சில இடங்களில் பாறையில் செங்குத்தாக ஏற வேண்டியதாய் இருந்தது. பொன்னன் இதற்கெல்லாம் சிறிதும் சளைக்காமல் ஏறி சென்று கொண்டிருந்தான். காலையில் இருந்து மத்தியானம் வரையில் இவ்விதம் ஏறி மிகவும் களைத்து போன பொன்னன் கடைசியாக ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தான். இனிமேல் இறங்கி போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ராத்திரியில் இந்த வன பிரதேசத்துக்குள் அகப்பட்டு கொண்டால் காட்டு மிருகங்களுக்கு இரையாக நேரலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று மனித பேச்சு குரல் கேட்டது. அந்த நிர்மானுஷ்யமான காட்டில் மனித குரலை திடீரென்று கேட்டதில் பொன்னனுக்கு ஒரு பக்கம் திகில் உண்டாயிற்று. இன்னொரு பக்கத்தில் ஒருவேளை நாம் தேடி வந்த காரியம் சித்தியாக போகிறதோ என்ற எண்ணத்தினால் ஆவலும் பரபரப்பும் அளவில்லாமல் பொங்கின. எதற்கும் ஜாக்கிரதையாய் இருக்கலாம் என்று பொன்னன் பக்கத்தில் நீட்டிக் கொண்டிருந்த ஒரு பாறைக்கு கீழே சரேல் என்று ஒளிந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் மேலே இருந்து 2 மனிதர்கள் இறங்கி வருவது தெரிந்தது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள்? அவர்கள் மனிதர்கள் தானா? ஒருவன் மனிதன் தான், சந்தேகமில்லை. ஆனால் அவ்வளவு பயங்கர தோற்றம் கொண்ட மனிதனை அதற்கு முன்னால் பொன்னன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தை அளித்தவை முக்கியமாக அவனுடைய உருட்டி விழிக்கும் பார்வையுடைய சிவந்த கண்கள்தான். இன்னும் அவனது உயர்ந்து வளர்ந்த உடலின் ஆகுருதி, நீண்ட பெரிய மீசை, தலையில் அடர்த்தியாக வளர்ந்து சுருட்டை சுருட்டையாக தொங்கிய செம்பட்டை மயிர், நெற்றியில் அப்பியிருந்த சென் சந்தனம், அதன் மத்தியில் இரத்த சிவப்பான குங்கும பொட்டு, இவையெல்லாம் அவனுடைய தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கின. அவன் ஒரு கரிய கம்பளி போர்வையை போர்த்தியிருந்தான். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டிய போது அந்த போர்வை நழுவியிற்று. அப்போது பொன்னன் ஹோ என்று கதறிவிட்டிருப்பான். ஆனால் பயத்தினாலேயே அவனுடைய தொண்டையிலிருந்து சப்தம் வரவில்லை. பொன்னனுக்கு அவ்வளவு ஆச்சரியத்தையும் பயத்தையும் உண்டாக்கிய காட்சி என்னவென்றால், அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்தது தான். அதாவது வலது தோலுக்கு கீழே முழங்கைக்கு மேலே அவனுடைய கை துண்டிக்கப்பட்டு முண்டமாக நின்றது.
அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்றதாக வள்ளியும் திருவெண்காட்டு அம்மையும் கூறியவன் இவன்தான். கபால ருத்ர பைரவன் என்று சிவனடியார் கூறியவனும் இவன்தான் என்று பொன்னனுக்கு உடனே தெரிந்து போய்விட்டது. கபால பைரவனின் தோற்றம் மட்டுமல்ல, அவனுடன் இருந்த இன்னொரு மனிதனின் தோற்றமும் பொன்னனுக்கு திகைப்பை அளித்தது. ஆமாம், அவனும் மனிதன்தான் என்பது அருகில் வந்தபோது தெரிந்தது. ஆனால் அவன் விபரீதமான குள்ள வடிவமுள்ள மனிதன். 10 வயது பையனின் உயரத்துடன் 40 வயது மனிதனின் முதிர்ந்த முகமுடையவனாய் இருந்தான். அவ்வளவு குள்ளனாய் இருந்தும் அவன் கபால பைரவனை பின்பற்றி அந்த மலை பாறைகளில் அதி விரைவாக தாவி தாவி சென்றது பொன்னனுடைய வியப்புடன் கலந்த திகிலை அதிகரிப்பதாய் இருந்தது. பொன்னன் கூறிய வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் விக்கிரமனும் அளவில்லாத ஆவலை காட்டினான். அந்த குள்ளனை நன்றாக விவரிக்கும்படி சொன்னான். பொன்னன் அவ்விதமே விவரித்துவிட்டு, மகாராஜா, என்ன விசேஷம்? இம்மாதிரி யாரையாவது நீங்கள் வழியில் பார்த்தீர்களா என்ன என்று கேட்டதற்கு விக்கிரமன், ஆமாம் பொன்னா, அதை பற்றி பிறகு சொல்கிறேன், உன்னுடைய வரலாற்றை சொல்லி முடி என்றான். இனிமேல் அதிகம் ஒன்றுமில்லை மகாராஜா. அருவி பாதையில் அவர்கள் இருவரும் வெகு தூரம் இறங்கி போய்விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் மேலே வந்தேன். அவர்கள் இருப்பிடத்தையும் காளி கோயிலையும் கண்டுபிடித்து விடலாம், ஒருவேளை மகாராணியையே பார்த்தாலும் பார்த்து விடுவோம் என்ற ஆசையுடன் அந்த அருவி பாதையை பிடித்து கொண்டு மேலே ஏறினேன். ஆனால் சிறிது நேரத்துக்கெல்லாம் என் ஆசை பாழாகி விட்டது. ஏனென்றால் மேலே கொஞ்ச தூரம் போனதும் அருவியானது 3 ஆள் உயரத்திலிருந்து செங்குத்தாக விழுந்தது. பாறையும் அங்கே செங்குத்தாக இருந்தது. அவ்விடத்தில் பாறையின் மேலே ஏறுவதோ மேலே இருந்து கீழே இறங்குவதோ மனிதர்களால் முடியாத காரியம். அப்படியானால் இவர்கள் எப்படி வந்தார்கள்? மேலே இருந்து யாராவது கயிறு அல்லது நூலேணி தொங்கவிட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கும் நான் ஒளிந்திருந்த இடத்துக்கும் மத்தியில் எங்கேயாவது ரகசிய வழி இருக்க வேண்டும். ஆன மட்டும் தேடி பார்த்தேன் மகாராஜா, பிரயோஜனப்படவில்லை. எப்படியும் போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைத்து மலை அடிவாரத்துக்கு வந்து 3 தினங்கள் காத்திருந்தேன். போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதன் மேல் சிவனடியாரிடம் தெரிவித்து யோசனை கேட்கலாம் என்று கிளம்பி வந்தேன். நல்ல சமயத்திலே வந்தேன் மகாராஜா என்று பொன்னன் முடித்தான். ஆமாம், நல்ல சமயத்தில் தான் வந்தாய் பொன்னா. இல்லாவிட்டால் இத்தனை நேரம் நான் ஒருவேளை என் தந்தை இருக்கும் இடம் போய் சேர்ந்திருப்பேன் என்றான் விக்கிரமன். எனக்கும் ஒருவேளை அந்த கதிதான் நேர்ந்திருக்கும் மகாராஜா. எப்படி பெருகி வந்தது பெருவெள்ளம்! அவ்வளவும் அந்த மலையிலிருந்து தானே வந்திருக்கிறது. மழை பிடித்த போதே அங்கே நான் அகப்பட்டு கொண்டிருந்தேனேயானால் தங்களை எங்கே பார்த்திருக்க போகிறேன்? மகாராணியை தான் எப்படி தேடப் போகிறேன்? மகாராணி அந்த மலையில் இருக்கிறார் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பொன்னா என்று கேட்டான் விக்கிரமன். ஆமாம் மகாராஜா, முன்னே சிவனடியார் சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை படவில்லை. ஆனால் அந்த ஒற்றைக்கை பைரவனை பார்த்த பிறகு நிச்சயமாக மகாராணி பிழைத்துதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது. எப்படியோ என் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது பொன்னா. என்னை பார்க்காமல் அம்மா இறந்து போயிருப்பார் என்று என்னால் நினைக்க முடியவே இல்லை. சென்ற 6 மாதமாக மகாராணி என் கனவில் அடிக்கடி தோன்றி வருகிறார். தை அமாவாசை என்று என் பெயரை கூவிக்கொண்டு கடலில் பாய்ந்ததாக சொன்னாயே, கிட்டத்தட்ட அந்த நாளில் இருந்துதான் அடிக்கடி அவர் கனவில் வந்து என்னை அழைக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்க வேண்டும். ஐயோ, இந்த நிமிஷத்தில் கூட அவர் என்னை கூவி அழைக்கிறார் பொன்னா. அம்மா அம்மா என்று அலறினான் விக்கிரமன். அப்போது பொன்னன் சட்டென்று விக்கிரமனுடைய வாயை பொத்தி, மகாராஜா பொறுங்கள் என்றான். பிறகு, அதோ கேளுங்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது, மனித குரல் என்று காதோடு கூறினான். உண்மையிலேயே அந்த இருண்ட மண்டபத்துக்கு வெளியே யாரோ இருவர் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. காளியின் தாகம். பேச்சுக்குரல் நெருங்கி வருவதாக தோன்றவே
பொன்னன் விக்கிரமனை மண்டபத்துக்குள் ஒதுக்குப்புறமாக இருக்க சொல்லிவிட்டு எட்டி பார்த்தான். மண்டபத்தை நோக்கி 2 பேர் வருவது தெரிந்தது. ஆனால் இருட்டில் முகம் ஒன்றும் தெரியவில்லை. அப்போது பளீரென்று ஒரு மின்னல் மின்னியிற்று. மின்னலில் அந்த இருவருடைய முகத்தையும் பார்த்ததும் பொன்னனுடைய உடம்பெல்லாம் ஒரு தடவை பதறியிற்று. வந்தவர்களில் ஒருவன் மாரப்ப பூபதி, இன்னொருவன் ஆம் கபால ருத்ர பைரவன் தான். அவர்களை அவ்விதம் திடீரென்று பார்த்த பேரதிர்ச்சியை ஒருவாறு பொன்னன் சமாளித்து கொண்டு விக்கிரமன் இருந்த இடத்தின் அருகில் சென்று அவரை தொட்டு மெல்லிய குரலில் மகாராஜா என்றான். விக்கிரமன், இதென்ன பொன்னா, ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்பதற்குள் பொன்னன் விக்கிரமனுடைய வாயை பொத்தி, இறைய வேண்டாம், பெரிய அபாயம் வந்திருக்கிறது, எதற்கும் சித்தமாயிருங்கள் என்று காதோடு சொன்னான். விக்கிரமன் இடுப்பை தடவி பார்த்து, ஐயோ, வாள் ஆற்றோடு போய்விட்டதே என்று முணுமுணுத்தான். வந்தவர்கள் இருவரும் அந்த மண்டபத்தின் வாசல் திண்ணையில் வந்து மழைக்கு ஒதுங்கி நின்றார்கள். அவர்களுடைய பேச்சு உள்ளே இருந்தவர்களின் காதில் சில சமயம் தெளிவாகவும் சில சமயம் அரைகுறையாகவும் விழுந்தது. அவர்களில் ஒருவனுடைய குரலை சட்டென்று விக்கிரமனும் தெரிந்து கொண்டான். திடுக்கிட்டு அவன் எழுந்திருக்க போன போது பொன்னன் அவனை பிடித்து உட்கார வைக்க வேண்டியிருந்தது. மகாபிரபு, காளி மாதா எனக்கு இன்னும் என்ன ஆக்ஞாபித்திருக்கிறாள், கிருபை கூர்ந்து சொல்ல வேண்டும் என்றது மாரப்பனின் குரல். இதற்கு பதில் கூறிய குரலானது கேட்கும் போதே மயிர்கூச்சல் உண்டாக்கக்கூடியதாய் இருந்தது. ஒருவேளை பேய் பிசாசுகள் பேசுமானால் இப்படித்தான் அவற்றின் குரல் இருக்கும் என்று எண்ணும்படி இருந்தது. மாதா, மாதா உனக்கு இன்னும் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறார். உன்னிடம் இன்னும் பெரிய பெரிய காரியங்களையும் எதிர்பார்க்கிறாள். அன்னைக்கு ரொம்பவும் தாகமாய் இருக்கிறாராம். ராஜவம்சத்தின் ரத்தம் வேண்டும் என்கிறாள். 1000 வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த அரசிலங்குமரனை காளிக்கு அர்ப்பணம் செய்ய முயன்றேன். எப்படியோ காரியம் கெட்டு போய்விட்டதே. உன்னாலே தான் கெட்டது. அந்த ராஜகுமாரனுக்காக நானே வந்திருந்தேன். நீ குறுக்கிட்டு கெடுத்து விட்டாய். மன்னிக்க வேண்டும் பிரபோ. ஆனால் ராஜகுமாரன் வருகிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாயே. காளி மாதா சொல்லித்தான் தெரிந்தது. அருள்மொழி ராணியின் வாய்மொழியாக மாதா எனக்கு தெரிவித்தாள். அதோ கப்பலில் வந்து கொண்டிருக்கிறான், கரையை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்று ராணி சொன்னாள். நான் வந்தேன், அதற்குள்ளாக நீ நடுவில் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாய். பிரபோ, ஷமிக்க வேண்டும். போனது போகட்டும். மாதா உன்னை ஷமித்து விட்டாள். ஆனால் தாகம் தாகம் என்று கதறிக்கொண்டிருக்கிறாள். ராஜகுல ரத்தம் வேண்டும் என்கிறாள். இந்த அமாவாசை போய்விட்டது. துலா மாத பிறப்பிலாவது தாயின் தாகத்தை தணிக்க வேண்டும். அவனை நீ எப்படியாவது தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் உன் மனோரதம் நிறைவேறும். பூபதி, காளி மாதாவை சரணமாக அடைந்தவுடனே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைக்கவில்லையா? இன்னும் என்ன சுவாமி? இன்னும் மிக பெரிய பதவிகள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். பெரிய பதவிகள் என்றால் சோழ நாட்டின் சிம்மாசனம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மாதா கையில் கிரீடத்தை வைத்துக்கொண்டு உன் தலையில் சுட்ட காத்திருக்கிறாள். அவ்வளவு தானா பிரபு? அதைவிட பெரிய பதவியும் அன்னை வைத்து கொண்டிருக்கிறாள். அது என்னவா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனம் தான். ஆ என்றான் மாரப்ப பூபதி. சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான பதவி லேசில் கிடைத்து விடாது. அதற்கு தகுந்த காணிக்கை காளி மாதாவுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டும். அடியனிடம் மாதா என்ன எதிர்பார்க்கிறாள்? முதலில் பார்த்திபன் மகனை தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். செய்கிறேன். அப்புறம் வரும் துலா மாத பிறப்பன்று சொல்லுங்கள் பிரபு. காளி மாதா சந்நிதிக்கு நீ வர வேண்டும். வந்து உன்னுடைய தலையை உன்னுடைய கையினாலேயே வெட்டி மாதாவுக்கு அளிக்க வேண்டும். ஐயோ என்று மாரப்பன் அலறினான். அளித்தால் அடுத்த ஜென்மத்தில் காஞ்சி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆகலாம். இல்லாவிட்டால்
இல்லாவிட்டால் என்ன பிரபு? ஆத்ம பலிக்கு ஈடான இன்னொரு மகாபலி அளிக்க வேண்டும். அளித்தால் இந்த ஜென்மத்திலேயே சக்கரவர்த்தி பதவி கிட்டும். அது என்ன பலி சுவாமி? அந்த விபூதி ருத்ராட்சதாரியை பலிக்கு கொண்டு வர வேண்டும். பிரபு, ராஜவம்சத்து ரத்தத்தை விரும்பும் காளி மாதா கேவலம் ஒரு விபூதி ருத்ராட்சதாரியை பலி கொள்ள விரும்புவானேன் என்று மாரப்பன் கேட்டான். பூபதி, உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அந்த போலி ருத்ராட்சதாரி உண்மையில் யார் தெரியுமா உனக்கு? யார் பிரபோ என்று பூபதி வியப்புடன் கேட்டான். பூபதி, அது மகா மர்மம், யாரும் அறிய முடியாத ரகசியம். இதோ அடிக்கும் இந்த காற்றின் காதிலே கூட விழக்கூடாது. அருகில் வா, காதோடு சொல்கிறேன். சொல்ல முடியாத வியப்புடனும் பயத்துடனும் மேற்படி சம்பாஷணையின் பெரும் பகுதியை கேட்டுக்கொண்டு வந்த விக்கிரமனும் பொன்னனும் இப்போது செவிகளை மிக கூர்மையாக வைத்துக் கொண்டு கேட்டார்கள். ஆனால் ஒன்றும் காதில் விழவில்லை. திடீரென்று மாரப்பன் இடி இடி என்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. பூபதி, ஏன் சிரிக்கிறாய்? மாதாவின் வார்த்தையில் உனக்கு அவநம்பிக்கையா என்று கபால பைரவர் கோபக்குரலில் கேட்டார். இல்லை பிரபோ, இல்லை என்றான் மாரப்பன். பின்னர் ஏன் சிரித்தாய்? அந்த சிவனடியாரை கைப்பற்றி கொண்டு வரும்படி இன்னொரு தேவியிடமிருந்தும் எனக்கு கட்டளை பிறந்திருக்கிறது. அந்த தேவி யார் தெரியுமா? யார்? தர்ம ராஜாதிராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவி தேவிதான். ரொம்ப நல்லது. காளி மாதா தன் விருப்பத்தை பல விதத்திலும் நிறைவேற்றிக் கொள்கிறாள் என்றார் மகா கபால பைரவர். இந்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகளின் குளம்படி சத்தமும் இரைச்சலும் ஆரவாரமும் கேட்டன. பொன்னன் சத்தமிடாமல் நடந்து வாசற்படியருகில் வந்து எட்டி பார்த்தான். 5-6 குதிரை வீரர்கள் தீவர்த்தி வெளிச்சத்துடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் மனதிற்குள், இன்று மகாராஜாவும் நாமும் நன்றாய் அகப்பட்டு கொண்டோம் என்று எண்ணினான். அவனுடைய மார்பும் பட்பட்டென்று அடித்து கொண்டது. சட்டென்று தலையை உள்ளே இழுத்து கொண்டான். அதே சமயத்தில் மாரப்ப பூபதி, மகாபிரபு, அதோ என்னுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள், நான் போக வேண்டும் என்றான். நானும் இதோ மறைந்து விடுகிறேன். மாதாவின் கட்டளை ஞாபகம் இருக்கட்டும். மறுபடியும் எங்கே சந்திப்பது? வழக்கமான இடத்தில்தான். சித்திரகுப்தன் உனக்காக காத்திருப்பான். இதற்குள் இரைச்சலும் ஆரவாரமும் அருகில் நெருங்கிவிட்டன. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அப்படியே பிரபு. இதற்கு பிறகு சற்று நேரம் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கவில்லை. திடீரென்று கொஞ்ச தூரத்தில் சோழ சேனாதிபதி மாரப்ப பூபதி வாழ்க வாழ்க என்ற கோஷம் கேட்டது. பொன்னனும் விக்கிரமனும் மண்டபத்துக்கு வெளியில் வந்து பார்த்தபோது தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் குதிரைகள் உறையூர் சாலையில் விரைவாக போய்க் கொண்டிருப்பதை கண்டார்கள். மகாராஜா, எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து தப்பினோம் என்று சொல்லி பொன்னன் பெருமூச்சு விட்டான். விக்கிரமன், பொன்னா, என்ன துரதிருஷ்டம்! நான் ஏறி வந்த குதிரை, அதன் மேலிருந்த ரத்தின பைகள் எல்லாம் ஆற்றோடு போய்விட்டதினால் கூட மோசமில்லை. என் உடைவாளும் போய்விட்டதே, என்ன செய்வேன் என்றான். மகாராஜா, என்ன பொன்னா, ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. மகாராணி ஸ்தல யாத்திரை கிளம்பும் போது என்னிடம் ஒரு பெட்டியை ஒப்புவித்தார்கள், உங்களிடம் கொடுக்கும்படி. என்ன பெட்டி அது? சீக்கிரம் சொல்லு பொன்னா. அதில் உங்கள் குலத்தின் வீரவாள் இருக்கிறது. பிடியில் ரத்தினங்கள் இழைத்தது. நிஜமாகவா பொன்னா? ஆஹா, முக்கியமாக அந்த வாளுக்காகத்தானே நான் இப்போது தாய் நாட்டுக்கு வந்தேன். என் தந்தை போருக்கு கிளம்பும் போது அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த பட்டா கத்தியையும் திருக்குறள் சுவடியையும் எனக்கு காட்டி, இவைதாம் நான் உனக்கு அளிக்கும் குலதனம் என்றார். எங்கள் மூதாதை பரத கண்டத்தை எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கடல் கடந்த தேசங்களிலும் ஆட்சி செலுத்திய கரிகால சோழர் கையாண்ட வாள் அது. பொன்னா, பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா? வைத்திருக்கிறேன் சுவாமி. எங்கே? வசந்த தீவில் புதைத்து வைத்திருக்கிறேன். அங்கே ஏன் வைத்தாய்? வேறு எங்கே வைப்பேன் மகாராஜா? சரி பொன்னா, நாம் இப்போது வசந்த தீவுக்கு போய்
அந்த வாளை எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். என் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? 9 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது நேற்றுதான் சொன்னது போல் இருக்கிறது. விக்கிரமா, இந்த கரிகால சோழரின் வீர வாளை வேறொரு அரசனுக்கு கப்பம் செலுத்தும் கையாலே தொடக்கூடாது. ஆகையினால் தான் என் வாழ்நாளில் நான் இதை எடுக்கவே இல்லை. நீ எப்போது ஒரு கை அகலம் உள்ள பூமிக்காவது சுதந்திர மன்னனாகிறாயோ அப்பொழுது இந்த வாளை எடுத்துக்கொள் என்றார். பொன்னா, நான் இப்போது செண்பகத்தீவின் சுதந்திர அரசன் அல்லவா? இனி அந்த வாளை நான் தரிக்கலாம். மகாராஜா, செண்பகத்தீவுக்கு மட்டும்தானா? சோழ நாட்டுக்கும் நீங்கள்தான் அரசர். அதற்கு இன்னும் காலம் வரவில்லை பொன்னா. ஆனால் சீக்கிரத்தில் வந்துவிடும். நாம் உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் 2 இருக்கின்றன. அந்த வீரவாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயங்கர நரபலி கூட்டத்திலிருந்து மகாராணியை விடுவித்து அழைத்து போக வேண்டும். இவற்றுள் முதலில் எதை செய்வது, அப்புறம் எதை செய்வது என்பதை இப்போது தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் மேலும் யோசனை செய்து முதலில் உறையூருக்கு போய் வசந்த தீவிலிருந்து வீரவாளை எடுத்துக்கொள்வதென்றும் பிறகு திரும்பி வந்து சிவனடியாரை தேடி பிடித்து அவருடைய உதவியுடன் மகாராணியை கண்டுபிடிப்பதென்றும் தீர்மானித்தார்கள். இருவரும் மிகவும் களைத்திருந்தபடியால் அன்றிரவு இந்த மண்டபத்திலேயே உறங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து உறையூருக்கு போவதென்றும் முடிவு செய்தார்கள். ஆனால் விக்கிரமனுக்கு ஏற்கனவே கடுமையான சுரம் அடித்து கொண்டிருந்தது என்பதையாவது, பொழுது விடுவதற்குள் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையை அடைவான் என்பதையாவது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. திரும்பிய குதிரை. குந்தவி குழந்தை பருவத்திலிருந்தே தந்தையின் பெண்ணாக வளர்ந்து வந்தவள் என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். நரசிம்ம சக்கரவர்த்தியே அவளுக்கு தாயும் தகப்பனும் ஆச்சாரியனும் உற்ற சிநேகிதனுமாய் இருந்தவர். அவளுக்கு ஏதாவது மனக்கிலேசம் ஏற்பட்டால் அப்பாவிடம் சொல்லித்தான் ஆறுதல் பெறுவாள். சந்தேகம் வந்தால் அவரைத்தான் கேட்பாள். ஏதாவது குதூகலிக்க கூடிய விஷயம் நேர்ந்தாலும் அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டால்தான் அவளுக்கு பூரண திருப்தி உண்டாகும். ஒரு கதையோ கவிதையோ நன்றாயிருந்தால் அவரிடம் சொல்லி அனுபவிக்க வேண்டும். ஒரு சித்திரமோ சிற்பமோ அழகாயிருந்தால் அவருடன் பார்த்து மகிழ வேண்டும். இப்படியெல்லாம் வெகு காலம் வரையில் மகளும் தந்தையும் 2 உடம்பும் ஒரே உள்ளமுமாக ஒத்திருந்தார்கள். ஆனால் அந்த காலம் போய் 3 வருஷம் ஆகிவிட்டது. அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இடையே இப்போதெல்லாம் ஒரு மானசீக திரை போட்டது போல் இருந்தது. தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளான சோழ ராஜகுமாரனுடைய ஞாபகம் குந்தவியின் மனத்தை விட்டு அகலவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தும் அவனை மறக்க முடியவில்லை. அந்த ராஜகுமாரனை பற்றி குந்தவி பேச விரும்பினாள். ஆனால் யாரிடம் பேசுவது? இத்தனை நாளும் தன்னுடைய அந்தரங்க எண்ணங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் தந்தையிடமே சொல்லி வந்தாள். ஆனால் சோழ ராஜகுமாரன் விஷயமாக அவரிடம் மனம் விட்டு பேச முடியவில்லை. எப்போதாவது ஏதாவது கேட்டாலும் தன் எண்ணத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாதது போலவே அவர் மறுமொழி சொல்லி வந்தார். தனக்கு தாயார் இல்லையே என்ற குறையை குந்தவி இப்போதுதான் உணர ஆரம்பித்தாள். அந்த குறையை ஒருவாறு நீக்கிக் கொள்வதற்காக அவள் விக்கிரமனுடைய அன்னையுடன் சிநேகம் கொள்ள விரும்பினாள். ஆனால் அருள்மொழியை குந்தவி சந்தித்த அன்றே அவள் பரஞ்சோதி அடிகளுடன் தீர்த்த யாத்திரை கிளம்பிவிட்டதை பார்த்தோம். யாத்திரையின் போது ஒரு சமயம் அவர்கள் மாமல்லபுரத்துக்கும் வந்திருந்தார்கள். சில தினங்கள் அந்த கலாஷேத்திரத்தில் இருந்தாள். அடிக்கடி அருள்மொழி ராணியை பார்த்தாள். ராணி அவளிடம் மிகவும் பிரியமாகவே இருந்தாள். ஆனாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கலக்கவில்லை. எப்படி கலக்க முடியும்? தன்னுடைய ஏக புதல்வனை குந்தவையின் தந்தை கண்காணாத தீவுக்கு அனுப்பிவிட்டதை பற்றி அருள்மொழியின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. குந்தவிக்கோ தன் தந்தை மேல் அணுவளவேனும் குற்றம் இருப்பதாக தோன்றவில்லை. தந்தையின் இடத்தில் அவளுக்கு இருந்த ஒப்பில்லாத பிரியத்தோடு அவரை பற்றி அவளுக்கு ரொம்ப பெருமையும் உண்டு. இதிகாசங்களில் வரும் சூரிய சந்திர வம்சத்து சக்கரவர்த்திகளைப் போல் பெருமை வாய்ந்தவர் தன் தந்தை. வடக்கே நர்மதை நதி வரையில் சென்று திக்விஜயம் செய்தவர்.
ராட்சச புலிகேசியை வென்று வாதாபியை அழித்தவர். அப்படிப்பட்டவரின் கீழ் சிற்றரசனாய் இருப்பதே அந்த சோழ ராஜகுமாரனுக்கு பெருமையல்லவா? 200 வருஷமாக சோழர்கள் பல்லவ சக்கரவர்த்திகளுக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வரவில்லையா? இப்போது மட்டும் என்ன வந்தது? இவ்விதம் அந்த 2 பேருடைய மனோபாவங்களிலும் வித்தியாசம் இருந்தபடியால் அவர்கள் மனங்கலந்து பேச முடியவில்லை. ஒருவரிடம் ஒருவரின் அன்பு வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு முக்கியமான பகுதி பூட்டப்பட்டு கிடந்தது. ஒரு நாள் அருள்மொழி ராணி ஓரளவு தன் இருதயத்தின் கதவை திறந்தாள். குந்தவியின் தந்தைக்கு தன்னை மனஞ்செய்து கொடுப்பதாக பேச்சு நடந்ததையும் தான் அதை தடுத்து பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் செய்து கொண்டதையும் கூறினாள். விக்கிரமனுடைய பிள்ளை பிரயாயத்தில் அவனுக்கு குந்தவியை மனம் முடித்து வைக்க தான் ஆசைப்பட்டதையும் தெரிவித்தாள். அப்போது குந்தவியின் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தது. ஆனால் பிறகு ராணி, அதெல்லாம் கனவாய் போய்விட்டது. பாக்கியசாலியான வேறொரு ராஜகுமாரனை நீ மணந்து சந்தோஷமாய் வாழ்வாய் என்று சொன்னபோது குந்தவிக்கு கோபமே வந்தது. இல்லை அம்மா, எனக்கு இல்லறத்தில் பற்று இல்லை. உலகத்தை துறந்து நான் சிவவிரதையாக போகிறேன் என்றாள் குந்தவி. அவள் அவ்விதம் கூறியதின் கருத்தை ராணி அறிந்து கொள்ளவில்லை. பிறகு ஒரு சமயம் குந்தவி, இளவரசர் விக்கிரமன் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் செலுத்த இசைந்தால் இன்னமும் திரும்பி வந்து சோழ நாட்டுக்கு அரசராகலாமே என்று சொன்னபோது அருள்மொழி ராணியின் முகம் அருவருப்பினால் சினுங்கியிற்று. அதை காட்டிலும் விக்கிரமன் செத்துப்போனான் என்ற செய்தி எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் என்றாள். மாமல்லபுரத்தில் அருள்மொழி ராணி தங்கியிருக்கும் போதுதான் ஒரு நாளைக்கு பழைய சிவனடியார் வந்து மகாராணியை பார்த்து பேசினார். அவர் பேசிவிட்டு திரும்பி போகும் சமயத்தில் குந்தவி அவரை பார்த்தாள். உடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ராணியிடம் சென்று அந்த சிவனடியார் யார் என்று கேட்டாள். யார் என்று ராணியினால் சொல்ல முடியவில்லை. யாரோ பெரியவர். என் பதி வீர சொர்க்கம் சென்ற பிறகு இவர்தான் எங்களுக்கு குலதெய்வமாய் இருந்து வருகிறார் என்றார். குந்தவி மனதிற்குள் குலதெய்வமில்லை, குலச்சனியன் என்று நினைத்து கொண்டாள். பின்னால் அருள்மொழி தேவி காவேரி சங்கமத்தில் கடலில் மூழ்கிய செய்தியும் அவளை யாரோ தூக்கி சென்றதாக வதந்தியும் காதில் விழுந்தபோது தூக்கி கொண்டு போனவர் அந்த போலி சிவனடியாராய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ கெட்ட நோக்கத்துடன் அந்த வேஷதாரி இத்தனை நாளாய் மகாராணியை சுற்றியிருக்கிறான் என்று நிச்சயம் செய்து கொண்டாள். இந்த துர்ச்சம்பவத்துக்கு சில காலத்துக்கு முன்புதான் குந்தவியின் தமையன் இலங்கையை வெற்றி கொண்டு திரும்பி வந்திருந்தான். அவன் தன் சகோதரியிடம் அளவற்ற வாஞ்சை வைத்திருந்தான். குந்தவி தன் உள்ளத்தை ஓரளவு திறந்து காட்டுவதும் சாத்தியமாய் இருந்தது. தன் சகோதரியின் மனோநிலையை உணர்ந்து மகேந்திரன் தானே செண்பகத்தீவுக்கு போய் விக்கிரமனை எந்த சாக்கிட்டேனும் திருப்பி அழைத்து வர தீர்மானித்தான். இந்த எண்ணத்துடனே அவன் சக்கரவர்த்தியிடம் சாவகம், காம்போஜம் முதலிய கீழ் சமுத்திர தீவுகளுக்கு படையெடுத்து செல்ல அனுமதி கேட்டான். சக்கரவர்த்தி இதற்கு சம்மதியாமல் தமக்கே கடற்பிரயாணம் செய்யும் உத்தேசம் இருக்கிறதென்றும் அதனால் மகேந்திரன் யுவராஜா பதவியை வகித்து பல்லவ சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். மகேந்திரனால் இதை மறுக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் குந்தவியின் வற்புறுத்தலின் மேல் மகேந்திரன் மாரப்ப பூபதியை சோழ நாட்டின் சேனாதிபதி ஆக்கியதுடன் அவனை மாமல்லபுரத்துக்கும் தருவித்தான். சிவனடியாரை அவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் மூலமாக ராணி அருள்மொழி தேவி இருக்குமிடத்தை அறிய வேண்டும் என்றும் மாரப்ப பூபதிக்கு கட்டளை பிறந்தது. அதோடு குந்தவியும் மகேந்திரனும் உறையூர் வசந்த மாளிகையில் சில காலம் வந்து தங்க போவதாகவும் அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் உறையூர் போவதற்கு சக்கரவர்த்தியும் சம்மதம் கொடுக்கவே மகேந்திரனும் குந்தவியும் மற்ற பரிவாரங்கள் புடைசூழ ஒரு நாள் பிரயாணம் கிளம்பினார்கள். விக்கிரமன் காட்டாற்று வெள்ளத்தில் அகப்பட்டு தப்பி பிழைத்த அன்றைக்கு மறுநாள் உச்சி போதில் அந்த காட்டாற்றுக்கு சுமார் ஒரு காத தூரத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குந்தவி பல்லக்கிலும் மகேந்திரன் குதிரை மேலும் அமர்ந்து பிரயாணம் செய்தார்கள்.
மகேந்திரன் தன்னுடைய இலங்கை பிரயாணத்தை பற்றியும் அங்கே தான் நடத்திய யுத்தங்களை பற்றியும் தங்கைக்கு சொல்லி கொண்டு வந்தான். இலங்கை நாட்டின் நீர்வள நிலவளங்களை பற்றியும் வர்ணித்தான். குந்தவி வியப்புடன் கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆனாலும் இடையிடையே அவளுடைய ஞாபகம் செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரியின் மீது சென்று கொண்டிருந்தது. இது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அந்த இரத்தின வியாபாரி வராமல் போனதினால்தான் என்ன, எதற்காக தன் மனம் அவ்வளவு கவலையுறுகிறது என்று ஆச்சரியப்பட்டாள். அவன் தனக்கு செண்பகத்தீவு என்று சொன்னபடியால் சோழ ராஜகுமாரனை பற்றி அவனிடம் விசாரிக்கும் ஆவல் தான் காரணம் என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டாள். இல்லை இல்லை, அவர்கள் இருவருக்கும் உள்ள முக ஒற்றுமைதான் காரணம் என்று ஒரு மனம் சொல்லியிற்று. ஆனால் அது உண்மையா, அல்லது நம்முடைய கண்கள் தான் நம்மை ஏமாற்றி விட்டனவா? உண்மையில் அத்தகைய முக ஒற்றுமை இருந்தால் அப்பா அதை கவனித்திருக்க மாட்டாரா? கவனித்திருந்தால் அவனை வழிப்பறிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி உறையூருக்கு அனுப்பி வைத்திருப்பாரா? அதெல்லாம் இல்லை, நம்முடைய பிரம்மை தான் காரணம் என்று இன்னொரு மனம் சொல்லியிற்று. இத்தகைய எண்ணங்களுக்கு மத்தியில் உறையூரில் ஒருவேளை அந்த இரத்தின வியாபாரியை சந்திப்போமா என்ற நினைவும் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் குந்தவி தன் மனதிற்குள் எண்ணமிட்டு கொண்டும் ஒரு காதில் மகேந்திரனுடைய பேச்சை கேட்டு ஊங்கொட்டி கொண்டும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு எதிரே திடீரென்று தோன்றிய ஒரு காட்சி அவளை ஒரே அடியாக தூக்கி வாரி போட்டது. இத்தனைக்கும் அந்த காட்சி வேறொன்றும் இல்லை, சேணம் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை முதுகில் ஆள் இல்லாமல் தனியாக வந்து கொண்டிருந்த காட்சிதான். அதை கண்டு ஏன் அவ்வாறு குந்தவி திடுக்கிட வேண்டும்? அவளுக்கே தெரியவில்லை. குதிரை இன்னும் அருகில் வந்தது. அது அவளுடைய தந்தையின் குதிரைதான் என்பது ஐயமற தெரிந்தது. சில சமயம் சக்கரவர்த்தி அதில் ஏறி வந்திருப்பதை அவளே பார்த்திருக்கிறாள். அது எப்படி இங்கே வந்தது? ஒருவேளை அப்பாதான். அவ்விதம் இருக்க முடியாது. அப்பாவிடம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டுதானே கிளம்பினோம். நமக்கு முன்னால் அவர் எப்படி வந்திருக்க முடியும்? வந்திருந்தாலும் குதிரை ஏன் இப்போது தனியாக வருகிறது? சட்டென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இரத்தின வியாபாரிக்கு குதிரை கொடுத்து அனுப்பியதாக அப்பா சொன்னார் அல்லவா? குதிரைக்கு பதிலாக அவன் கொடுத்த ரத்தினங்களையும் காட்டினார் அல்லவா? ஆமாம், இரத்தின வியாபாரி ஏறி சென்ற குதிரையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது ஏன் இப்போது தனித்து வருகிறது? இரத்தின வியாபாரி எங்கே? அவன் என்ன ஆனான்? குந்தவியின் அடிவயிறு அப்படியே மேலே கிளம்பி அவளுடைய மார்பில் புகுந்து மூச்சை அடைத்து விட்டது போல் இருந்தது. ஆற்றங்கரையில் குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான். என்ன தங்காய், என்ன என்றான். தனித்து வந்த குதிரையை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி. அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. இதை கவனித்த மகேந்திரன், தங்காய், அதோ வருகிறது குதிரைதானே, புலி சிங்கம் அல்லவே, எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான். குந்தவிக்கு ரோஷம் பிறந்தது, பேச்சும் வந்தது. புலி சிங்கமாய் இருந்தால்தான் என்ன அண்ணா, நீ பக்கத்திலே இருக்கும்போது என்றாள். பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய், பேய் பிசாசுகளை கண்டது போல? அண்ணா, அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? தெரியாது. யாருடையது? அப்பாவினுடையது. என்ன? ஆமாம், இதே மாதிரி உயர் ஜாதி குதிரைகள் 2 அப்பாவிடம் இருக்கின்றன. இது புஷ்பகம், இன்னொன்று பாரிஜாதம். அப்படியா? இது எப்படி இங்கே தெரிக்கெட்டு வருகிறது? அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டு கிளம்பினோமே. அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது. செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார். ஓஹோ, இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டான். அதை தன் அருகில் வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவி கொடுத்தாள். குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு கனைத்தது. பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள். அண்ணா, அந்த இரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையுடன் கேட்டாள்.
ரத்தின வியாபாரியை விக்கிரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆகையால் அவன் அலட்சியமாக பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா, எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறித்துவிட்டு வந்திருக்கும் என்று சிரித்தான். குந்தவியின் உள்ளம் துடித்தது. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று. உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான், சாதாரண வர்த்தகனாய்தான் இருப்பான். ஆனால் அந்த ரத்தின வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர் திறமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே. ஐயோ, அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே. அந்த சக்தி இருந்தால் ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளியிடும் அல்லவா? புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஓர் அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளைப் போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவி கொண்டு வந்தாள். இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோற்றத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது. தரை ஈரமாய் இருந்தது. அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கி இருந்தது. மரங்கள் பளிச்சென்று இருந்தன. காற்றும் குளிர்ந்து வந்தது. தங்காய், நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது. காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன். அதை பற்றியே தான் குந்தவியும் சிந்தித்து கொண்டிருந்தாள். ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது. நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கிறது. அதில் புஷ்பகமும் ரத்தின வியாபாரியும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குதிரை எப்படியோ தப்பி பிழைத்து வந்திருக்கிறது. ரத்தின வியாபாரி ஐயோ பாவம், அவனுக்கு என்ன நேர்ந்ததென்பது வழியில் எங்கேயாவது தெரிய வருமா? விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா? ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படி நேருமோ? சிவசிவ, அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள். இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைகாத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று மாலை அந்த காட்டாற்று அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி நேர்மாறாய் இருந்தது. நேற்று அங்கே ஊழி காலத்து மகா பிரளயத்தை போல கண்ணி கட்டிய தூரம் ஒரே ஜல பிரவாகமாய் பிரம்மாண்டமான சுழல்களுடனும் ஹோ என்ற பேரிரிச்சலுடனும் அலைமோதி கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சியை அளித்தது. இன்று அதே பிரதேசம் பிரளயத்துக்கு பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியில் நவமோகனத்தை பெற்றிருந்தது. காட்டாற்றின் மத்தியில் முழங்கால் அளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடன் போய்கொண்டிருந்தது. அஸ்தமன சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமர கிளைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்தில் தவழ்ந்து விளையாடி வர்ண ஜாலங்களை காட்டின. நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன. அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருந்தன. ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமரி கொண்டிருந்தன. நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகியிருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள். நதிக்கரை மரங்களின் அடிமரத்தில் தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றாக பதிந்திருந்தது. தாழ்ந்த கிளைகளில் வெள்ளத்தில் வந்த வைக்கோல் முதலியவை சிக்கிக் கொண்டிருந்தன. காட்டாற்று வெள்ளமாதலால் மலமளவென்று பெருகியிருக்க வேண்டும். ரத்தின வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்போது யூகித்தாள். காட்டாற்று வெள்ளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான், அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகியிருக்கும். குதிரை எப்படியோ தப்பி கரையேறி இருக்கிறது. பாவம், அது வெகு நேரம் கரையிலேயே ரத்தின வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும். அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பி இருக்கிறது. ரத்தின வியாபாரி ஐயோ பிரவாகத்துக்கு இரையாகி இருக்க வேண்டும். அடடா, தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே, அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும்? இப்படி குந்தவி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில் வந்தது. எல்லாரும் ஜலத்தில் இறங்கினார்கள்.
ஆனால் புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கியிற்று. நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமாயிருந்ததை எல்லாரும் கவனித்தார்கள். அதை பிடித்து வந்த போர் வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்தினான். குதிரையும் இறங்கியிற்று. அவ்வளவுதான். உடனே அது ஒரு திமிரு திமிரிக் கொண்டு போர் வீரனுடைய பிடியில் இருந்து விடுவித்து கொண்டது. வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடியது. கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை. வேகம் இன்னும் அதிகமாயிற்று. வில்லிலிருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே, அது மாதிரி 4 கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணு கெட்டாத தூரம் வரையில் சென்று மறைந்தது. புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான். தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே என்றான் மகேந்திரன்.